டீ குடிக்கும்போது ஏதாவது கடிக்கணும்னு தோணுமா? அப்போ கடைக்கு போக வேண்டாம். வீட்லயே சூப்பரான கேக் ரஸ்க் செய்யலாம். அதுவும் ஒரு முறை செஞ்சா டப்பா நிறைய வச்சுக்கலாம். டீ நேரம் வந்தா ரஸ்க் தானா வந்து கையில விழும். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 3 முட்டை உடைச்சு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் சீனி சிறிது சிறிதா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அடிக்க அடிக்க மிக்ஸ்சர் கிரீம் மாதிரி ஆகும். இப்ப 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. கூடவே சிறிது எல்லோ கலர் சேர்க்கலாம். இப்போ 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இத நல்லா சலித்து சேர்க்கணும். சலிக்கிறது முக்கியம். அப்பதான் கேக் ரஸ்க் மென்மையா வரும். மிக்ஸ்சர் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. கேக் மாவு மாதிரி இருந்தா சரி. இப்போ கேக் டின் அல்லது ட்ரே எடுத்துக்கிட்டு பட்டர் ஷீட் போட்டு மாவை ஊத்திக்கலாம். பத்து நிமிடங்கள் ப்ரீஹீட் பண்ணிய ஓவன்ல 170 டிகிரி செல்சியஸ்ல 20 முதல் 25 நிமிடங்கள் பேக் பண்ணணும். கேக் ரெடியான பிறகு அதை வெளியே எடுத்து குளிர விடுங்க. இப்போ முக்கியமான ஸ்டெப். இதுதான் கேக் ரஸ்க் ஆகும் ரகசியம். குளிர்ந்த கேக்க சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கலாம். ஒரு ட்ரே எடுத்து அதுல பட்டர் ஷீட் போட்டு நம்ம வெட்டிய கேக் துண்டுகளை லைனா அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீண்டும் 10 நிமிடங்கள் ப்ரீஹீட் பண்ணிய ஓவன்ல 160 டிகிரி செல்சியஸ்ல 10 முதல் 15 நிமிடங்கள் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி மீண்டும் 160 டிகிரி செல்சியஸ்ல
10 முதல் 15 நிமிடங்கள் பேக் பண்ணணும். அப்பதான் கரகரப்பான கேக் ரஸ்க் ரெடி. பாத்தீங்களா எவ்ளோ ஈஸியா இருக்கு. இப்போ இத நல்லா சூடா ஒரு இஞ்சி டீயோட தொட்டு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் கடையில ரஸ்க் வாங்கவே மாட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.